திருநூறு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இது திருப்பதியில் லட்டுலாம் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, கோயிலுக்கு வர முடியாதவர்களுக்கும் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, மாதத்துக்கு முன்னால் கோயிலுக்கு வர முடியல, அவங்களுக்கு கூட இந்த பிரசாதம் போய் சேரணுமேன்றதை கொடுத்து அனுப்புறது. வயசானவங்க வர முடியாதவங்க, இப்படி கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அருட்பிரசாதம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வெறுங்கையோடு அனுப்பாமல் எல்லா கோவிலும் ஒரு 4 துளசியாச்சும் கொடுப்பாங்க, திருநூறாச்சும் கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. சில மனிதர்கள் நல்ல அன்பானவர்கள் இருப்பாங்க. நான் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் தம்பின்னு நிறைய பேசிப்பாங்க. போகும்போது நல்லா இனிப்பு பலகாரம் அது இதெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டுலாம் கொடுப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் மட்டும் நேராக போக மாட்டாங்க, அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. வீட்டுக்கு தான் போகணும், நடுவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஆகர்ஷண சக்தின்னு சொல்லக்கூடிய அருட்சக்தி, இறை அருளை வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுமா. அதுக்காக போகட்டும், கண்டிப்பாக போக தான் செய்யும். அதுக்காக உங்ககிட்ட குறைஞ்சி போயிடாது, உங்ககிட்ட குறைஞ்சிடாது. அங்கே கொடுத்ததுனால உங்ககிட்ட குறையாது. அது திடப்பொருளில் தாங்க குறையும், திடப்பொருளில் தான் குறையும் ஒழிய அருட்பொருட்கள் குறையாது. இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், ஒரு இதில் எழுதி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கேன், ஒரு இதில் எழுதி வச்சுக்கிறேன், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேப்பரில் அந்த மந்திரம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது வந்து சூட்சும ரூபமாக தான் போகும் வழியே இந்த எழுத்து அப்படியே எழுந்தெல்லாம் போகாது. அந்த மாதிரி அருட்பிரசாதங்கள் அப்படிதான் ஒழிய யாருக்காகவும் அது வந்து குறைஞ்சி போய் யாருக்கு கொடுத்தாலும் அறியாமலே மாயையில் சுயநலத்தில் இருக்கிறவங்க போக மாட்டுறாங்க ஒருத்தர் வீட்டுக்கு. ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போவாங்க. காசி ராமேஸ்வரம் பெரிய பெரிய கோயிலுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் போகிறவங்களாம் எங்கெங்கே தங்கிட்டுலாம் போவாங்க. ஆனால் இது மட்டும் செய்ய மாட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இன்னொருத்தர் வீட்டுக்கு போனால் அந்த ஆகர்ஷண சக்தி அவங்களுக்கும் ஷேர் ஆகும் அப்படின்றப்ப, அப்போ நிறைய பேருக்கு சொல்லுவாங்களே, இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஆகர்ஷண சக்தி வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தமா? கண்டிப்பாக. நம்ம துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு துக்கம் தோத்திக்குமா இல்லையா? ஆமாம். அதுபோல் நல்ல நமக்கு அன்பானவர்களோட போயிட்டு வந்தால் நம்ம மன மகிழ்ச்சி ஆகிடுமா இல்லையா? அதுபோல் நம்ம நண்பர்களை பார்க்குறோம், உற்ற உறவினர்களை பார்க்குறோம், ஒரு பிள்ளை இருக்கிற